கன்னடத்துல 1988ஆம் ஆண்டு வெளியான மிதிலேய சீதையரு படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகர் பிரகாஷ் ராஜ். தொடர்ந்து கன்னடத்துல நடித்து வந்தவர் டூயட் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உட்பட பல்வேறு மொழிகள்ல பல படங்கள்ல நடிச்சு அசத்தி இருக்காரு பிரகாஷ் ராஜ். நடிப்புல சிறந்து விளங்கிய இவரு மணிரத்னம் இயக்கத்துல மோகன்லால், பிரகாஷ் ராஜ் நடித்து வெளியான இருவர் படத்துக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதையும் வென்றார். காஞ்சிபுரம் படத்தை நடிச்ச பிரகாஷ் ராஜ் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் வென்றாரு. இந்த நிலையில ஆன்லைன் சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்தியதற்காகவும் அவற்றில் முதலீடு செய்ய மக்களை தூண்டியதுக்காகவும் திரைப்பட நடிகர்கள் ராணா தகுபதி, பிரகாஷ் ராஜ் அப்படின்னு 29 பேர் மீது தெலங்கானா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கு தொடர்பா பிரகாஷ் ராஜ் போலீசார் கிட்ட ஆஜரானார். அதன்பின் பேசிய பிரகாஷ் ராஜ் 2016ஆம் ஆண்டு ஒரு சூதாட்ட செயலிக்காக ப்ரமோஷன் செஞ்சேன். அந்த செயலி 2017ஆம் ஆண்டு சூதாட்டு செயலியா மாறுச்சு. இதையடுத்து எனது ஒப்பந்தத்தை நான் ரத்து செய்தேன். தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் தவறு தான். அதனால அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு.